ஏன் வண்டிய காணோம்? படிச்சு படிச்சு சொன்னேடா. தொலைஞ்சு போனது என்ன வண்டிப்பா? டிஎஸ்பி. தொலைஞ்சு போனது டிவிஎஸ் போட்டு வண்டி. இப்போ தொலைஞ்சு போனது என்ன வண்டி? எதுக்கு பைக்கில் வர்ற? இனிமேல் நாடகத்துக்கு வர்றவங்க மொங்கு வண்டியில் வாங்கப்பா. ஒரு வருஷம் ஆனாலும் தொட மாட்டான்டா. இந்த களவாங்கலை உழைச்ச காசே நாட்டில் யாருக்குமே ஒட்ட மாட்டேங்குது. அந்த வண்டி வாங்க அந்த உறவுகள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. வண்டியை தூக்குனவே மாற்றி சாவியை போட்டு தூக்கிட்டு போயிட்டான்னா அது எப்படி சேரும்? டிஎஸ்பிடி சாவி போய் என்ஃபீல்டில் சேருமாப்பா? இல்லை என்ஃபீல்டு சாமி ட்ரெயினில் சேருமாடா? இவன் யாரும் மையம் மண்டை வட்டு சரியில்லைப்பா. வருங்காலத்தில் எத்தனை குடியை கெடுக்க போகிறானோ. ஊம்பு ஆம்பளையால போகிறாங்கானா அடித்த சரக்கு இறங்கணும்னால வீட்டுக்கு போயிட்டியா? பொம்பளையால கொஞ்சம் பேரை காணா சாணி வாட போயிடுச்சுலாம். இந்த பொம்பளையாளெல்லாம் உட்காந்தது நாடகத்துக்காக இல்லை, ஒத்தையில் பயந்துக்கிட்டு. சாமியே கூப்பிட போகிறேன் ஐயா, கையை கட்டாதியா. சாமியை கூப்பிட போகிறேன், கோச்சுக்கிறாதியா, உட்காருங்கய்யா. இந்தா திரிட்டான் இந்த சூர்யா, திருந்த மாட்டேன். சத்தம் இல்லாமல் வைப்பா என் தம்பி. சிரிச்ச முகத்தோடு உட்காந்துருக்கான். இந்த ஜம்பட்டி விடுதி சூர்யா மைசெட்டு உள்ளூராப்பா. இன்னைக்கு காலையில் கலட்டிடுறியாப்பா? நான் சொன்னது உன் சட்டி அப்பா. நீ கோடாங்கி வாசிப்பா, நான் தெருவில் தர்றேன். அவன் எதுக்குடா டேன்றியா? இப்போ 2 பேர் லூஸு வரும். அவன் வாட்டு சூடத்தை வச்சு ஆடுவாங்க. போயிருங்க. ஐயா கீழே இறங்க சொல்லுங்க. கீழே இறங்குப்பா. ஒன்னே இந்தியா உரிமையா செரு புஞ்சு மேலே உட்காந்துக்கூடாது. பெரிய தலையாரிமையே. ஹலோ, என்னதான் நடந்து கொண்டு இருப்பதா? சாப்பிட ஒரு மணி கிளம்பலாம். என்னப்பா உனக்கு பொண்டாட்டி அமையிறது கடைசி வரைக்கும் சீமா கருவா மண்டி. அந்த அந்த மொட்டை என்ன நீங்கள் கூப்பிட்றான்? வாடா வாடா வாடா. இங்கே அவன் வரமாட்டேன், கவட்டில் தலையை வச்சுட்டேன். ஏன் முன்னோடி தெய்வமா தம்பி, சாமி அழைக்க விடுங்க. சாமி வந்து திணறி அழைப்பேன். சிரிக்க கூடாது தம்பி, சீரியஸ் இது. சாமி சிரிப்புத்தியா வருதுன்னா வீட்டுக்கு போ. சாமி சீரியஸாக கூப்பிட போகிறேன். தம்பி சிரிக்கக்கூடாது, நான் லூசு. வடக்கே போனா இந்த மொட்டை
மொட்டை மண்டையன் அறை வாங்கிட்டு இப்போ மேற்க விழுந்து ஓட போகிறேன். அது என்ன வாய்ஸ் ப்ரோ? எலி ஈண்டது மாதிரி. தம்பி எதுவும் பேசக்கூடாது தம்பி, அமைதியாக இருங்க எல்லாரும் ப்ளீஸ், கோஆப்ரேட் பண்ணவங்க ப்ளீஸ். படிச்சிருக்கியாப்பா, நீ வீட்டுக்கு போ, அப்படி பேசக்கூடாது. ஆய் என்னத்தா வீட்டுக்கு கிளம்பிட்ட, அப்படியே வீட்டுக்கு போயிட்டு தூங்குங்கத்தான். உண்மையிலே பெண்களுக்கு ரொம்ப நன்றி தான், இவ்வளோ நேரம் இந்த நாடகத்தை உட்காந்து பார்க்க ரொம்ப நன்றி தான். இந்த கிளம்பி சொல்லி வாய மூடலை. வண்டி ஒரு சப்பரம்மா வளர்த்து மாட தட்டி போட்டி மிச்ச தண்ணி தான் குடிச்சு எங்க கிளவே நிம்மதியா பெட்டி தூக்கி துந்தி சரிய சரிய என்றெடுத்த மாதா பிதாவை நான் தஞ்சம் என்று நான் உன் பாதம் தந்தம் என்று நான் உன்னை வணங்கினேன் உன் பாதம் தொட்டு கும்பிட்டு கிழக்கே கீநாடு என் கல்லிச்சேரி உடமரத்துக்காரனை வணங்கி என்னைய 21 வருஷமா இந்த தமிழ்நாட்டில் பேர் வாங்க வச்ச முன்னாடி ஊத்து தண்ணி இன்ன வத்தல கல்லிச்சேரி கம்மாயா எங்க கலைவேன் படுத்துறங்க அரமனை சாமிடா ரோசக்கார தெய்வமடா எங்க காலி முனியன் கோட்டுக்கு சர்ச்சுடா புடிச்ச விபதியும் மாறாது எங்க முனியாண்டி சொல்வாக்கு தப்பாது எத்தனையோ கரை இருக்கு இந்த மாந்தோப்பு கரையில் எதுக்கு உனக்கு படுக்க இருக்கு மாந்தோப்பு கரையில் இந்த மயில் தோகை விரிச்ச ஆடையில் பொம்பளையெல்லாம் வீட்டுக்கு போவேலாம். அதே அவர் மூக்கை வச்சு சொல்றாரு, பொம்பளையெல்லாம் வீட்டுக்கு போ. ஆமா, காரைக்குள்ள பரதநாட்டிய கிளாஸ் வச்சிருக்காரு, பரதநாட்டியம் ஆடுறாரு. ஏய் காலோட உடைச்சு போடுவேன் ஐயா. அது என்னங்க அந்த ஆமா அப்படியே இருக்கு. ஆமா, சூர்யா வீடு வந்து பூசை வந்திருக்காரு, கொத்தனார். அதே அந்த சூர்யா வம்பா 2 பேரும் அடிபடி சாக போறாங்க. ஏதப்பா வசனம் மறந்து வச்சா ஏன் கவட்டுக்குள்ள எரிச்சு விட்டாப்பா. இப்படி சொல்றாருன்னா கேமரா தூக்கிட்டு போயிட்டா சூம்பிடுத்துரு. என்னைக்காவது பின்னாடி இடம் கிடக்க போது விழுக போறாங்க. ஏலே என்னடா அது லோலர் ஓட்டின மாதிரி. இந்த ஐயா உண்மையிலே மிரண்டு பார்க்குறாரு, எதுவும் செய்வனது வைக்க வராங்களான்னு. ஐயா லூஸு. ஆமாம், பெரிய வெட்லாச்சாரி மையன் அங்கே போய் சாபம் கொடுத்துட்டு வராரு. மாங்கோட்டை உரிமையாக 2 வடை வாங்கி கொடுத்தேன், அதுக்கு அவனுக்கு சிவசமாதி அடைய சொல்கிறாங்க. சாமி ஐயா கடைசி வரைக்கும் அந்த கருது வண்டி அப்படியே நிற்கிதுங்க. என்னப்பா வாங்கோலி இறதுன்ற மாதிரி சத்தம் வந்துச்சு, கப்புக்குண்டுச்சு. என்னப்பா
அடே என்னடா கருப்பா ஏலே ஏவே 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 ஏவா டேய் அரும்பு குறையாமா டேய் அடே இது நக்கல் இதுதானே நல்ல அருள் இறங்கி போடுங்க. இல்லை இவன் என்னங்க செம்பரியாட்டு குட்டி மாதிரி பின்னாடியே போறேன் ஐயா. அந்த உளுந்த வடையை அரைஞ்சு விடுவேங்க. அப்புறம் சாமியை கூப்பிட்றேன். அப்படி இதுக்கு அப்புறம் பொம்பளையால் தெரியும் பார்க்குறது யாரா வர்றாங்க. என்ன எல்ஐசி ஏஜெண்டா வர்றேன். அவங்க என்னென்னது தம்பி தம்பி 2 தடவை கையை மிதிச்சிட்டிய. கையை மிதிச்சு ஒடிச்சு விட்டு போ. என்னப்பா ரொம்ப சாக போறாங்க. என்னை என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிய ஏழை ஐயா? அவர் லேஞ்சு கட்டுக்கு வந்தவரா இல்லை நீர்மலைக்கு வந்தவரா? அவர் அந்த ஐயா யாருங்க? வெறும் துண்டை மட்டும் வேட்டின்னு கட்டிட்டு வந்திருக்காரு. மினி பஸ்ஸில் கண்டக்டா இருந்தார். அதே வாடா வாடா இருந்தார். என்னென்ன அக்கப்பூர் வருத்துறாங்க. என்ன வரலையா? டேய் ஆலங்குடியில் நிற்கிறியா? அடே லிஃப்ட் கட்டு வாப்பா. சாமியை தானே நிப்பாட்ட மாட்டானாப்பா? ஓடியாப்பா. டீசல் இல்லையாப்பா? கேனத்துக்கு அடே வாடா 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 வாடா. அடே என்னப்பா ஒரு ஆட்டோ கூட கிடைக்கலையாடா? உங்களுக்கு சாகு கயிறு கிடைக்கலடா. ஐயா இவர் ஏதாவது பேச சொல்லுங்க. என்னங்க ஊமச்சாமியா? ஆயிருக்க போவேன். அவனை ஏன்டா அந்த சித்திரை வருது. அவன் தன்னால கொட்டையை சமக்க முடியாம தம்பி சடங்கு சுத்துறீங்களா? என்னடா ஓட்டு இது பண்ணிட்டு இருக்கிய? முனிவர் கோவம் வந்தது. விளக்கை அமைத்து விட்டார். அப்போ சூடு தாங்க பார்த்தேன் போனீங்களா பெரியப்பா? சாமி மாலை யாருக்கு? குறிவாக்கணும் சாமி. நீங்க ஐயா உங்க சாமியை கூப்பிட்டு போடுங்க. எங்க வழக்கம். என்னடா சைக்கிள் கூட கிடைக்கலையாடா? நிப்பாட்றானா? நிப்பாட்றா. என்னடா நிப்பாட் வண்டியில பெட்ரோல் இல்லையா? தண்ணியை ஊற்றி எடுத்துட்டு வாடா கருப்பா. வாடா கருப்பா. வந்துட்டியா கருப்பா. சாமி வந்துருச்சு. அதுக்கு தான் சாமி வர்றதுக்கு முன்னாடியே மாலை போட்டிருக்கணும். அருள் தத்துவமா பிடிக்கும். அது நம்புறேங்க. காரில் தானே வருவீங்க 2 பேரும்? அதான் அப்போ சாமியில் வராதுல்ல. அப்போ வர சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த கருப்பையன் கூட இறங்கி அந்த அருள் எந்த ஒரு இடம் மாலையை கருப்பை ஆத்தேன். டேய் இது என்னடா மாட்டு மூக்கண கயிறு மாதிரி ஆக்கிட்டியா? என்னடா அப்பா நீ பிள்ளை ஓடலை, எனக்கு புல்லு போடுற. மாட்டுக்கு சோல் நாத்து போகிற மாதிரி போகிறாரு. அந்த பெரிய கடாமேசியை சொல்லி வைங்க. சாமி கிட்ட 7 14 14க்கு 2 7
உட்காருங்கடா. சித்திரையில வெயிலடிக்கும், மார்கழியில பனி விழும், ஆடியில மழை விழுகும். இப்ப 2 கொலை விழுகும். மாடு கட்டி கிடந்தா கண்டு குட்டி பாலை குடிக்கும். ஆமா, அது வேற ஊட சொன்னோம்டா சம்பளம் கொடுக்க மாட்டேன். பித்தால அண்டா. அது வெளியில இருக்காண்டா, வெளியில இருக்கு சாமி. அப்படியா? அந்த ஆந்தைய சொல்லி வைங்க. சும்மா ஏய், வெளியில இருக்கல. இவர் மிஷினை தூக்கி ஆட முடியல. அவர் பம்பரம் சுத்திக்கிட்டு இருக்காங்க வருவேன். ஐயா, அந்த ஐயாவுக்கு இலைக்குது போல, மடு ஆடுது. உட்காருங்கடா. அத்தனிச்சா குளிரடிக்கும் பாய், குளிர் அடிச்சா கோது அடிக்கும்பா. அவன் சொல்லக்கூடாது. என்ன தள்ளி விட்டப்ப அப்ப விழுந்தேன் கிடந்தானா? ஏலே ஆனந்து, பாவம்டா பெரியப்பா. உச்சி மருந்து 35 ரூபா பாக்கெட். சொல்ல விடுப்பா. உச்சி மருந்து குர்ண மருந்து. ஆமா, இப்ப விலை ஏத்திட்டாங்கல்ல, 75 ரூபா. ஏய் கோடாய் ஐயா, அந்த அட்டைப்பூச்சியை சொல்லி வைங்கய்யா. அமைதியாரா. அவன் பொழைச்சுக்கிறியான். அவனால எந்திரிக்க முடியல. அங்கே இருந்துக்கிட்டே ஜேஜிபி ஓட்டுறாரு. சின்ன பாக்கெட்டில் சரளா அல்றாரு. தம்பி, நீ ஏன் தம்பி? தம்பி, காலுகளில் புண்ணா என்ன அது? உட்காருங்கடா. ஏலே இமயமலை இவனுக்கு இருக்கு 2. என்னடா சொல்லி கூப்பிட்டு வந்தியா? 3 தடவை சொல்லுவேன், 4வது தடவை சொன்னீங்கன்னா என்னை அடிச்சு கொன்றுங்கடா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ? போட இங்க வரணும்டா. நீ கொடுக்குற 300 ரூபா புளித்துக்கு எவ்வளவு தடவை ஆரம்பிச்சு போடா. ஓட்ட நானும் பார்த்து போங்க போங்கடா. சாமி மாயின்னு எத்தனை டேய் ஓயிண்டு வா. உன்னை வெட்டி போ. என்னடா போட நீ? உன்னை இங்கே வெட்டி எல்லாம் சோறு போட்டுருவோம்டா. சாமி கொஞ்சம் கோவக்காரன் தம்பி. உட்காரா. நீ இல்லை இங்கே இல்லை அவனை இல்லை இல்லை, அதெல்லாம் எனக்கு மனசு வலிக்கலை. கோவப்படுறதுக்கு ஒரு உருவம் வேணாமாங்க. என்ன சாமி? என்னங்க, எல்கேஜி படிக்கிற பையன் மாதிரி இருக்கேன். அவன் டவுன் பஸ்ஸில் படிக்கட்டில் ஏற முடியாது. அவன் போய் என்னை வெட்டி விட்டான். குணம் எங்கள் அப்பா மாதிரி. அது கொஞ்சம் சுள்ளுண்டு கோவப்படுவான். நான் கூட பொறுமையாக போயிடுவேன். அவன் அப்படி கிடையாது. படக்குன்னு விழுந்தானா வெதரை கடிச்சிருவான். அது கொஞ்சம் பத்திரப்படுத்திக்குங்க. அது இருக்கான்னு பார்த்துக்குங்க. கவனமாக அதில் கேர்பை இருப்பை சுற்றி வைங்க. அடே டேய் உன்னை வெட்டாம டேய் ஒண்ணே வாங்குடா. என்ன வைக்கிறமா? ஏய் என்னடா? ஏய் என்ன உங்களுக்கு? ஏய் என்னடா? என்னடா? டேய் டேன்ட்டே இருக்க. உள்ள பிஸ்கட் இருக்கு, சாப்பிட்டு வா போ. நல்லா இருக்குமா? குருவி ரொட்டிக்கு அது பண்ணுறேன். ஆடா பொறுமையாக ஆகாசம் மாடு, என் அழிவில்லா பொன் மாடு, ஏ மொட்டை கோபுரம் முனியாண்டி, உன்னை அரும்பாம அலைஞ்சனப்பா. இந்த பச்சை கண்டு மேலே ஏறி டேய் இவன அவன் ஒத்த கோட்டை வெதற மட்டும் பிறா கருப்பும்டா. ஒண்ணே அமையா இருக்க மாதிரியா என்ன அமையா இருக்க மாதிரியா? நான் அந்த கொட்டை எல்லாம் சுட்டு ஆடணுமா இல்லையா? நீ ஏய். எலும்பு வத்தி குயிமை நீ ஆடி போடுவ. என்னால மடுகுடெல்லாம் சுட்டு ஆட முடியலடா. ரொம்ப ஃபீல் பண்றாரு. டேய் அருவாள் வை.
வாக்கு மறக்காதவு. ஏன் தேக்கல மறக்காத போட மாட்டாங்களா? ஏன் இரும்புலயும் போடுவாங்களே? தம்பி உரிவாக்க விடுங்க என்னைய. குறி பாப்பீங்களா? அப்படியா? என்ன குறி சாமி பாப்பீங்க? ஆம்பளை குறி. அப்ப நம்மளுக்கு குறிய பாருங்க. நம்மளுக்கு ரெண்டாவது பாருங்க. அது தாய கட்டங்க. தாய கட்டல உருட்டி விட்டு பாருங்க. வையாசி 3ஆம் தேதி. அது முடிஞ்சு. இன்னைக்கு வேற என்ன நடந்து சொல்ல விடுங்கடா. நடந்ததை பழச சொல்லி வர்றாரு. 3ஆம் தேதியை பார்த்தா பக்கத்துல வருதுடா 5ஆம் தேதி. இல்லையா 4ஆம் தேதி தான வரணும். இந்த கணக்கு போகுதா? காலண்டர பிரட்டி ஒரு டேய் அடே ஏய் ஏய் என்னடா? நான் எந்த எடுத்துக்கறேன்டா? ஆளனால அடிப்பேன், ஆனால அடிப்பேன். மெதுவா பொறுமையா. வெதர் பிடிக்குதுடா, மெதுவாடா. இப்ப சொல்ற குதி பண்ணட்டேன்னு. கேப்பதற்கிறார் என் தலைவன் இந்த காலுக்கு தான் வண்டி கட்டி வருவேன். ஐயா இதுல எது கை எது காலுக்கு? மீன் கம்மாயில மீன் அரிக்கிறார். ஏங்க அவனே முடியாத வைங்க. அவனை போட்டு இலக்கி ஆட சரி என்ன சொல்ல மாட்டேன். முடியும் கொண்டு விடாங்க. வீட்டுக்கு ஒத்தப்பைய தம்பியா வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஒன்னாலது 4 ஆட்டத்துக்கு. ஐயோ கண்டாலி மல்ல நீ வெட்டாம பட கூடாதா? அந்த உன்னால அல்வால அடிக்கடா. போடா. நீ சொன்னேன்னு சொல்லி குறிவாக்க வந்தே பாரு. இந்த குதி மென்ட்ட நானே வரல. 300 ஓய் போயாம போயிட்டு நக்கிக்கிட்டு இருப்பாங்க. வாங்கடா. நான் சொல்லக்கூடாது. சொல்ல அதுதானே நல்லா கூடாங்க பாத்து. என்னடா சொன்னாரப்பா? இதுல எது சேரு எது மனுஷன்? மேல இருக்கிறதானா? சொல்லல. வாங்கடா உட்கார போங்க. வாங்கடா உட்கார. பாப்பாத்தி பரபர பூனை பரபர யானை பரபர டிங்கில் டிங்கில் லிட்டில் ஸ்டார். அப்பாடா. ஆண்டு விழாவுக்கு வந்த மாணவ செல்வங்களே எல்லாரும் சாப்பாட்டு பல்லு அடிச்ச உடனே அப்புறம் ரைம் சொல்லணும். உட்கார. ரெண்டு பேர்த்துக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. வெள்ளி கோடம் எடுத்து ஏன் மச்சான் கோமாளி தங்க பொண்ணு தண்ணிக்கு போனா அத மச்சான் கோமாளி ஏன் மச்சான் கோமாளி ஏன் மச்சான் ஏமாளி பிளாஸ்டிக் கோடம் எடுத்து ஏன் மச்சான் கோமாளி சின்ன பொண்ணு தண்ணிக்கு போனா அத மச்சான் கோமாளி ஏன் மச்சான் கோமாளி ஏன் மச்சான் ஏமாளி மைக்கில் சவுண்டு வையே ஏன் மச்சான் கோமாளி நான் எவ்வளோ நேரம் கத்தி போடுறது ஏன் மச்சான் கோமாளி ஏன் மச்சான் கோமாளி அந்த மொட்டை மச்சான் கோமாளி. இது பேயாடுற மாதிரி தெரியலையே. பேக் ஷாட் அடிக்கிற மாதிரி யாரையாவே தலையை விரிச்சும் போட்டு ஏன் மச்சான் கோமாளி இந்த தங்க பொண்ணு தங்க பொண்ணு தண்டிக்க போனா அத மச்சான் கோமாளி. கைய குத்தி கண்ணை குத்தி விட்டாவ. லகுடு 5 வர அது பாட்டு போயிட்டான். நான் தொட்டா போதும் சொற்கலகம் முன்னால் வரும் மைனாவே 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 வா பள்ளி. ஐயா உங்க குருநாதர். ஏய் தம்பி ஆமா அவன் என்ன தடவுறேன். அதுக்கு தான் ஆள் பார்க்குற கையில கொடுத்துருக்கான். யார் வராம பார்த்து ரைட்டு உனக்கு அப்பனுக்கு வாங்கின த்ரோஸ் செய்ய மாட்டேன் வாத்தியாரு. ரொம்ப நீ ஆலங்குடி எப்படி தாண்டேன்னு பார்க்குறேன்.
ஏங்க நான் எழுத்து தெரியுமா எழுத்து தெரியாம அவன் யாருடா அவன்? அவன் எங்க அண்ணன் மூத்தவன். இது யாரு? இது எங்க பொண்டாட்டி. உனக்கு என்ன வேணும்? எனக்கு அப்பாட்டி. எங்கேயும் போயிட்டாலும் 6 மாசம் அவங்க 6 மாசம் நான் 6 மாசம் இவன். இப்ப அவன் டேய் அதை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கியா? நம்ம போலாமா? அது கூடாது. போமா நல்லா இருந்துட்டு போறியா? என்னத்த சொல்ல? மிச்சம் அப்பாங்க நம்ம அப்புறம் சாப்பிடுவோம். உங்களுக்கு கொஞ்சம் வாங்கி தரேன். பல்ல அங்கிட்டு கொண்டு போ மயிர். வீசுதா? காலையில பல்லு விளக்கல. யாருங்க அறாளுதான் இருக்கேன் என்னை போட்டு சித்திரை வருத்துறேன். அத்தா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வண்டி ஓட முடியுமா? சாமி இது என்ன உடுக்கு? மர உடுக்கு. நம்மட ஒரு கரு உடுக்கு இருக்கு அடிக்கிறீங்களா? அது வேணாமுங்க சத்தம் வராது. வண்டி ஓட சொல்றான். வண்டி வருதா? வண்டி ஓட்டியா? மைக்ல வாய வை. தம்பி அது மைக்கில் பேரில் உள்ள டீப்பு. டீப்பா? டேய் ஐயா அந்த ஹேரை நீக்க முடியுமா? டேய் நான் மண்ட மசர நீக்கிறேன். நீ சொல்லக்கூடாது. பப்புல உடுங்கு போனாலும் ஒரே அடி அடிச்சு போடுறேன். டேய் உண்மையான புருஷன் அடிப்பான்டா சொன்னா. பாருடா அவன். நீங்க இல்லையா அப்ப? நான் வாடா புருஷங்க. உங்களை வாடகைக்கு எடுத்துட்டாலும் ஓனர் லோனு கட்டிடுவேன். சின்ன நடந்து இந்த புள்ள யாருன்னா நடந்து இந்த புள்ள யாருன்னா யாருன்னு எனக்கு தெரியலத்தா. இந்த ராசாத்தி யாருன்னு இந்த கோடாங்கிக்கு புரியலத்தா. நீ யாருத்தா? அவன் பேர் என்னத்தா? தண்ணி அடிச்சிருக்காளா? இல்ல இல்லடா மாறிய டேய் பேரு. தம்பி என்னப்பா? யாரா பேரை கட்டது? நான் தான் கோடாங்கி கேக்குறாரு. அட புடுக்காண்டியா? பூச்சி மந்து வியாபாரி சோனமே. கோடாங்கி. என் பேரு மூக்காயிடா. மூக்கா யார புடிச்சு? ஏய், யாரை பிடிச்சி இந்த பிள்ளையோட வந்தேன்னு கேட்குறேன். முக்காயி என்று சொல்லி சொல்லி போட்டாயே மச்சான். இந்த முக்காயி முக்காயி சூர்யா சூர்யா இருக்க சுருங்குதடா டே. ஓட சொல்றா. கொஞ்சம் ஏற்று சிங்க அது. ஐயா ஐயா சார் போய் இப்போ அப்போ இந்த இப்போ முடிச்சிருவேன் ஒரு 10 நிமிஷம் தாங்க ப்ளீஸ். ஹலோ பொலந்து வாட்ச் மூக்காய் எதுக்கு இந்த பிள்ளை கப்ளிங்க வந்த? எனக்கு பிடிச்சிருக்குது. என்னதா பிடிச்சிருக்கா? எங்கேயோ 9 டொங்காஸ். கமாய் கமாய். அம்மா பாரதராஜ் ஐயா டைரக்டர் ஸ்கிரிப்டை பொழக்கிறாரு. உனக்கே முண்டை மொட்டனாக்கு. உனக்கு என்ன செய்ய நான் எது செய்ய என்ன செய்ய எது செய்ய அட எனக்கு தானே நீ சொல்ல வேணும். என்னத்தா என்னத்தா வேணும்? வேணும் ஒரு புல்லு. வர்ற வெள்ளிக்கிழமை நான் முடிச்சு தாரேன். விடிய காலம் அதை செஞ்சு தாரேன். தம்பி நார்த்தங்கா ஊருகா உங்களுக்கு அரும்பு குறையாது. உங்களுக்கு இனிமே எந்த குறையும் இல்லை. இதுக்கெல்லாம் ஆசைப்பட தூக்கிட்டு வர வேண்டியதானே. என்னடா தந்துட்டு அருவாலை அப்படி இழுத்துட்டு போறேன். கொஞ்சம் எக்கோ வச்சு ஏத்துப்பா. வேப்பங்குளம் இருக்க கத்திக்க மாதிரி கொண்டு அது பாடத்தாண்டா ஏத்துறேன். ஹலோ ஹலோ அப்போ இது சூப்பராக இருக்குது. அது மாதிரி அதை செஞ்சு விடுங்க. நீ போ மை செட்டில் வேலைக்கு போ. ஹலோ காட்டு மல்லி போற பொண்ணு கவலைப்படாத. காட்டு புள்ளி வள்ளி மறிக்கும் கலங்கி நிற்காத.
செம்பட்டி விடுதி கள்ளண்ணா பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு. ஆமா முக்குளத்தோர் பேரு சொல்ல புலி ஒதுங்கோ பாரு. காட்டு வள்ளி போற பொண்ணே கமலப்படாத, காட்டு புலி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத. செம்பட்டி விடுதி கள்ளண்ணா பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா பாரிசையா. வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா பாருங்கய்யா. வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா மாரிசையா. அத்திமர பாரு இன்னும் பேசுது உங்க பேரு. அவ அத்திமர பாரு இன்னும் பேசுது உங்க பேரு. காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத, காட்டு புள்ளி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத. சம்பட்டி விடுதி முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா தேவரையா பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. நீதிக்கு தான் கட்டுப்பட்டா நாயத்துக்கு ஒத்துக்கிட்டா. கட்டுப்பட்டான் நாயத்துக்கு ஒத்துக்கிட்டான். தமிழ்நாடு போறா இன்னும் பேசுது உங்க பேரா. ஆமா தமிழ்நாடு போறா இன்னும் பேசுது உங்க பேரா. காட்டு வள்ளி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புள்ளி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத. முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா தேவரையா பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. தென்னகத்து திருவுருவம் ஆகா தெய்வம் தந்த மணிமகுடம் ஓகும் செங்கதிரும் ஒளியம் போல வந்துதித்த தங்க நிறம். தேவரையா வாழ்ந்து சென்ற செல்லரதம். தென்னகத்து திருவுருவம் ஆகா தெய்வம் தந்த மணிமகுடம் ஓகும் செங்கதிரும் ஒளியம் போல வந்துதித்த தங்க நிறமோ. தேவரையா வாழ்ந்து சென்ற செல்லரதமோ. திருநீரணிந்துறப்பார் திருமுருகன் போல் நிறப்பார். திருமுருகன் போல் இருப்பார். திருநீரணிந்துறப்பார் திருமுருகன் போல் நிறப்பார். இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம். இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம். சம்பட்டி விடுதி முக்குளத்தோர் வணங்குகின்ற செல்லரதம். தென்னகத்து திருவுருவம் ஆகா தெய்வம் தந்த மணிமகுடம் செந்ததிதும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறமும். தேவரையா வணங்குகின்ற செல்லரதம். அன்னையுந்த நேதாஜிக்கு தோழரான தெய்வம் அவர். அன்னையுந்த நேதாஜிக்கு தோழரான தெய்வம் அவர். இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம். இப்புவியில் தெய்வீக திருமகன் ஊனாமுத்துராமலிங்க தேவரையா வந்துதித்த தங்க நிறம். முக்குளத்தூர் மக்கள் மட்டுமல்ல அனைத்து சாதிகளும் வணங்குகின்ற சித்தரதம். தென்னகத்து திருவுருவம் ஆகா தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறமும். தேவரையா வணங்குகின்ற செல்லரதம். தேவரையா நாமலெல்லாம் வணங்குகின்ற செல்லரதம். தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க. ஆமண்ணே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க. தலைவர்களோ எத்தனை பேரு பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு. ஆமனே தேச
தேசத்துக்கு ரெண்டு கண்ணனே அது தேவரையா போதுதானே. இந்திராணி பெற்றதும் உள்ள அது இந்தியாவின் வாசனம் உள்ள. இந்திராணி பெற்றதும் உள்ள அது இந்தியாவின் வாசனம் உள்ள. வெள்ளையன தேவரையா பேசியரிச்சாரு அந்த போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க. ஆமனே நாட்டுக்கு அந்த விடுதலை எல்லாம் இந்த நல்லவங்க கஷ்டம்தானையா. விடுதலைக்கு பின்ன இப்பதான் சிலர் வேஷம் போட்டு அலையிறாங்கய்யா. தங்கமே ஏ தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க. ஆமனே நம்ம தேசத்துக்கு ரெண்டு கண்ணனே அது தேவரையா போசுதானே. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. நாடு தமிழ் நாடு நம்ம நாட்டு மருந்து இது நல்லோர்கள் இதயம் அதில் துள்ளு மருந்து. நாடு தமிழ் நாடு நம்ம நாட்டு மருந்து இது நல்லோர்கள் இதயம் அதில் துள்ளு மருந்து. ஏடு கண்டால் பசும்பண்ணிலே படரும் மருந்து நான் என்னாலும் வணங்குகின்ற ஞான மருந்து. நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது திணைமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. முக்குளத்து மூலிகையால் வந்த மருந்து வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. முக்குளத்து மூலிகையால் வந்த மருந்து வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. எக்குலமும் வணங்குகின்ற மரவர் மருந்து எங்க ஆப்ப நாடு போற்றுகின்ற ஞான மருந்து. நமக்கு நாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. தேவர் நாட்டு மருந்து இருக்குது தெரியுமா. அக்டோபர் 30 பிறந்த மருந்து எங்கள் அன்னை இந்திராணி பெற்ற செல்ல மருந்து. அக்டோபர் 30 பிறந்த மருந்து எங்கள் அன்னை இந்திராணி பெற்ற செல்ல மருந்து. எக்குலமும் வணங்குகின்ற ஞான மருந்து நம்ம எதிர்காலம் புகழுகின்ற தங்க மருந்து. நமக்கு தேவரைய மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா. நமக்கு தேவரையா ஞான மருந்து இருக்கு தெரியுமா. தேவர் அறக்கட்டளை சார்பாக 501 சம்பட்டி தெய்வீக திருமணம் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுகள் சார்பாக 501 இறுதியாக ஒரு பாட்டு மட்டும் பாடி உங்களுக்காக நல்லா கொஞ்சம் எக்க வச்சு இங்கே வாங்கி தம்பி ஐயா. ஏன்னா மைசெட்டை வச்சுதான் நாடகம் கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஏற்றி வச்சிங்கன்னா அவங்க கொஞ்சம் இறுதி பாடோட அப்படியே. ஹலோ ஹலோ ஹலோ. பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதனில்லை பழனிமலை முருகன்தானையா. இதை கேட்ட நெஞ்சில் அங்கும் ஒத்தடுக்கும் ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதனில்லை பழனிமலை முருகன்தானையா. இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஒத்தடுக்கும் ஒரு பட்டமரம் அது பால் கொடுக்கும். பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா அவர் மனிதனில்லை பழனிமலை முருகன்தானையா.
கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி தெம்மரவர் சீமையில கண்டதொரு நாணமணி இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி தெம்மரவர் சீமையில கண்டதொரு நாணமணி தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா செந்தில் வடிவேலன் உன் சிரசில் ரோசா பசும்பனிலை தங்க பசும்பனிலை பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையா சொத்து மத்து கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்ல சம்பட்டி விடுதி சொந்த பந்தம் கோடி உண்டு பந்தம் என சொன்னதில்ல ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு தேவர் மறை வாழை நெஞ்சங்கள் உண்ணாச்சு பசும்பனிலை தங்க பசும்பனிலை பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையா இதை கேட்ட நெஞ்சில் அங்கு ஊத்தொடக்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் தேவரையா பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் எங்க கல்லருடைய வம்சத்து பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் எங்க மறவர் பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் மருது சகோதரர் பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் வீரமங்க வேலுநாச்சியா பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் பாப்பாவட்டி முக்கிய தேவர் அவர் பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் புலித்தேவன் பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும் மொத்தத்தில் முக்குளத்தோர் பேர சொன்னா ஒரு பட்டும் போன மரம் அது பால் கொடுக்கும்